இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தபுங் காஷி அட் ஹவானா 10 லட்சம் ரிங்கெட் வெற்றிகரமாக விநியோகம். இவ்வாண்டு தபுங் காஷி ஹவானா நிதியுதவி திட்டத்தின் மொத்த ஒதுக்கீடான சுமார் 10 லட்சம் ரிங்கெட் வெற்றிகரமாக விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 300 பெறுநர்கள் எனும் இலக்கை அத்திட்டம் அடைந்துள்ளது. 8,30,000 ரிங்கெட்டிற்கு கூடுதலான நிதியின் வாயிலாக இவ்வாண்டு மட்டும் அல்லாது நாடு முழுவதும் சுமார் 275 ஊடகவியலாளர்கள் தெபுங் காசே ஹவானா உதவியை பெற்று பயனடைந்துள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் தியோனிங் சிங் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு இத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டதில் இருந்து இதுவரை மொத்தம் 532 ஊடகவியலாளர்களுக்கு 15,30,000 ரிங்கெட்டுக்கும் அதிகமான நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தியோனி சிங் கூறினார். ஊடகவியலாளர்களின் நலனில் தொடர்ந்து உறுதி செய்யும் வகையில் மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் பெர்னாமா மூலம் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை இது நிரூபிப்பதாக அவர் குறிப்பிட்டார். காசாவில் போர் முடிவுக்கு வந்தது. காசாவில் போர் முடிந்துவிட்டது. மத்திய கிழக்கு இயல்பு நிலைக்கு மாறப்போகிறது என்று இஸ்ரேலுக்கான பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிப்பதற்காக இஸ்ரேல் காத்திருக்கும் நிலையில் உலக தலைவர்களும் அமைதியை நோக்கிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க ஒன்று கூடுவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். போர் முடிந்துவிட்டது, போர் முடிந்துவிட்டது. சரியா? உங்களுக்கும் அது புரிகிறதா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அது நீடிக்கும் என்று நினைக்கிறேன். அது நீடிக்கும் என்பதற்கு மக்களுக்கு நிறைய காரணங்கள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். மக்கள் அதை கண்டு சோர்வடைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். இது பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. சரி, ஆண்மையில் மட்டுமல்ல, இது பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. மக்கள் அதை கண்டு சோர்வடைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆம், போர் நிறுத்தம் நீடிக்கும் என்றார் அவர். காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஞாயிற்றுக்கிழமையோடு 3வது நாளாக நீடிக்கிறது. பாலியல் குற்றங்கள் வயதை பொருட்படுத்தாமல் விசாரிக்கப்படும். பாலியல் வன்கொடுமை அல்லது பாலியல் குற்றங்கள் தொடர்பான ஒவ்வொரு வழக்கும் குற்றவாளியின் வயதை பொருட்படுத்தாமல் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படும் என்று அரசாங்கம் உத்தரவாதம் அளித்துள்ளது. செய்த குற்றத்திற்காக பொறுப்பிலிருந்து ஒருவரை விடுவிப்பதற்கு வயது குறைவு எனும் நிலையை ஒரு காரணமாக காட்டக்கூடாது என்று சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்தமான் சைட் தெரிவித்தார். பாலியல் பிரச்சனைகளை கையாள்வதற்கு கல்வி அமைச்சு நடைமுறைகளை கொண்டிருந்தாலும் பாலியல் குற்ற வழக்குகள் குற்றவியல் சட்டத்தின் அதிகார வரம்பிற்கு முழுமையாக உட்பட்டிருப்பதால் பள்ளி மாணவர்கள் அல்லது வயது குறைந்த சிறார்களை உள்ளடக்கிய பாலியல் குற்ற வழக்குகளை போலீஸ் தரப்பினரை விசாரிப்பர் என்றும் அசலினா கூறினார். குற்றவியல் சட்டங்கள் தரப்பில் இது ஒரு குற்றமாகும். ஆகவே PDRM தான் அதனை விசாரிக்கும் என்றார் அவர். அதோடு விசாரணையின் முடிவுகளில் அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் திருப்தி அடைந்து போதுமான ஆதாரங்கள் இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் விவரித்தார். இஸ்ரேலிய பாலஸ்தீன பணைய கைதிகள் விடுவிப்பு. தெற்கு இஸ்ரேலில் உள்ள கெட்ஸ்லிஸ்டோட் சிறைச்சாலையில் இருந்து திங்கட்கிழமை காசாவில் விடுவிக்கப்படுவதற்காக பாலஸ்தீன கைதிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்துகள் நீண்ட வரிசையில் இருப்பதை காண முடிந்தது. இஸ்ரேலிய பணைய கைதிகள் 20 பேரும் திங்கட்கிழமை காலை விடுவிக்கப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்தது. மேலும் பாலஸ்தீன கைதிகளை ஏற்றி சென்ற முதல் பேருந்து காசாவை அடைந்ததாக ஹமாஸ் கைதிகள் ஊடக அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. போர் நிறுத்தம் மற்றும் ஹமாஸால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களையும் இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்ட கைதிகளையும் விடுவிப்பதற்கான இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையேயான முதற்கட்ட ஒப்பந்தம் குறித்து எகிப்து, கத்தார் மற்றும் துருக்கியுடன் இணைந்து அமெரிக்க மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கி காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 1700 பாலஸ்தீனர்களையும் 22 பாலஸ்தீன சிறார்களையும் 360 போராளிகளின் உடல்களையும் இஸ்ரேல் விடுவிக்க இணக்கம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெருநாள் கால அதிகபட்ச விலை திட்டம் தொடக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் வியாழக்கிழமை தொடங்கி 9 வகையாக பொருட்களை உள்ளடக்கி SHMMP எனப்படும் பெருநாள் கால அதிகபட்ச விலை திட்டத்தை உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN அமல்படுத்த உள்ளது. அக்டோபர் 22ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு இத்திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அதன் அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி கூறினார். பண்டிகை காலம் முழுவதும் பொருட்களின் விலைகளில் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும்
நியாயமற்ற விலை உயர்வை ஏற்படுத்தும் வியாபாரிகளின் செயலை தடுப்பதற்கும் இந்த அமலாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக SICC எனப்படும் சபா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் டத்தோ அர்மிசான் கூறினார். இறக்குமதி செய்யப்பட்ட எலும்புகள் கொண்ட ஆட்டிறைச்சி, தக்காளி, சிவப்பு மிளகாய், இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம், ROS வகை வெங்காயம், இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயம், ஆஸ்திரேலிய பருப்பு, தேங்காய் போன்ற பொருட்கள் அதிகபட்ச விலை கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவை என்று அவர் விவரித்தார். மக்கள் எளிதாக கண்டறியும் வகையில் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் இளஞ்சிவப்பு நிற விலை பட்டியல் ஒட்டப்பட்டிருப்பதாகவும் முழுமையான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு அமைச்சின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தை நாடும்படியும் அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ஆசியான் உச்சநிலை மாநாடு அரசாங்க ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும். இம்மாத இறுதியில் நடைபெறவிருக்கும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது அலுவலகத்திலிருந்து 25 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிப்பவர்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்படும் அரசாங்க ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான விண்ணப்பங்களை பரிசீலிக்க துறை தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தகுதி உள்ள அரசாங்க ஊழியர்கள் துறை தலைவரிடம் உரிய பரிசீலனை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுவதாக பொது சேவைத்துறை நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன் அமலாக்கம் நிபந்தனை மற்றும் நடைமுறைகளை பின்பற்றி இருக்க வேண்டும் என்றும் JPA குறிப்பிட்டுள்ளது. மடானியின் முக்கிய பண்புகளான நல்வாழ்வு, கருணை மற்றும் பொது சேவை வழங்கலில் செயல்திறன் ஆகியவற்றிற்கு இணங்க நெகிழ்ச்சியான மற்றும் அக்கறை உள்ள நிர்வாகத்திற்கு முன்னுரிமை அளிப்பதில் மடானி அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஏதுவாகவும் அக்கொள்கை அமைந்துள்ளது. நன்னெறி மற்றும் நெறிமுறை கொள்கைகளை போற்றுவதை ஊக்குவிக்க வேண்டும். நாட்டின் கல்வி அறிவை மட்டும் வலியுறுத்தாமல் நன்னெறி மற்றும் நெறிமுறை கொள்கைகளை போற்றுவதையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்த பலவீனங்கள் பகிடிவதை பிரச்சினைகளுக்கு காரணமாக அமையும் என்பதால் இவ்விரு அம்சங்களும் நாட்டின் கல்வி செயல்முறையில் சமநிலையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நான் பகிடிவதையை பற்றி பேசுகிறேன். கல்வி அறிவு மதிப்புகள் இல்லை, நன்னெறி பண்புகள் மற்றும் நெறிமுறை கொள்கைகள் இல்லை. எனவே குறைபாடுகள் உள்ளன. ஆசிரியர்கள், பெற்றோர் தவறு மட்டும் அல்ல, ஆனால் செயல்முறை என்றார் அவர். பகடிவதை மற்றும் கற்பழிப்பு சம்பவங்கள் உட்பட சமீபத்தில் பள்ளி மாணவர்களிடையே அதிகரித்து வரும் ஒழுக்க சீர்கேடு பிரச்சினைகள் குறித்து அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கருத்துரைத்தார். ஆசிரியர்கள் மீது மட்டும் குறை என்று சுட்டிக்காட்ட முடியாது, மாறாக பெற்றோர் மற்றும் நாட்டின் கல்வி செயல்முறையும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஊழல் நடக்கையில் அமலாக்க நிறுவனங்களுக்கு முழுமையான ஆதரவு வழங்கப்படும். நாட்டின் நிர்வாகத்தில் உயர் பதவி வகிப்பவர்கள் அல்லது அதிகார படநிலையை உட்படுத்தியது உட்பட எந்த ஒரு ஊழல் நடவடிக்கையிலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் போது அமலாக்க நிறுவனங்களுக்கு முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும் என்பது உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக உள்தரப்பினரால் பாதுகாக்கப்பட்ட பழைய கும்பல்கள் இருப்பதால் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட தனியாரிடம் இருந்து கடும் எதிர்ப்பை எதிர்நோக்குவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சிலர் மிகவும் அதிருப்தியில் உள்ளனர். பல கோடி ரிங்கிட் மதிப்பில் ஊழல் செய்தவர்கள் கடுமையான ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை விரும்பவில்லை. மேலும் கடத்தல், கசிவு மற்றும் ஊழலை எதிர்த்து போராடுவதில் ஈடுபட்டுள்ள SPRM, LHDN, PDRM மற்றும் அனைத்து அமலாக்க நிறுவனங்களின் நிலைப்பாட்டின் விளைவாக இந்த கடந்த 2 ஆண்டுகளில் 1550 கோடி ரிங்கிட் அரசாங்கத்தால் மீட்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.